ஹாய் ஹலோ வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி ஒரு லீவ் அப்படிங்கிறனால ஒரு சின்ன ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளாக பார்த்துருக்கோம். சின்ன இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்ய போகிறோம். நானும் இது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால கம்மியாக செய்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறமேடி நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிங்க. ஒரு டம்ளர் பால், அதே அளவுக்கு சர்க்கரை, அதே அளவுக்கு தேங்காய். நம்ம தேவைப்படுற பாத்திரம் வழக்கம் போல் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய நெய் அதே மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான். இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பராக தேங்காய் பால்கோவா செய்ய போகிறோம். தேங்காயும் பாலையும் யூஸ் பண்ணி பால் புட்டிங் வராது, ஆக்சுவலாக பால்கோவா மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நெய்யை விட்டுறோம். நெய் ஆக்சுவலாக கம்மியாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்கணும். பால் ஈக்குவலாக இருக்கணும், நெய் ஈக்குவலாக இருக்கணும், சுகர் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதனால் இது மினிமம் குவான்டிட்டி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு தேங்காயை போட்டு வறுத்தெடுத்து போகிறோம். நான் சிங்கிள் அப்படிங்கிறதுனால வீடியோ வந்து என்னோடய இதுக்கு தான் பண்ண முடியும். ஸோ டோன்ட் மிஸ்டேக் மீ. தேங்காய் நல்லா அப்படியே லைட்டாக பொன்னிறமாக வறுக்கும்போது நீங்கள் அப்படியே டைரெக்டாக பாலை ஆட் பண்ணலாம். இதுக்கு வந்து இது கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒன்றுமே கிடையாது. இதான் சூப்பரான ரெசிபியான எனக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தாங்க. பட் நான் வந்து செஞ்சு பார்க்கல. இதுதான் ஃபஸ்ட் டைமு. நானும் இப்போ தான் செய்கிறேன். நான் பால் மட்டும் கொஞ்சம் மாட்டு பாலாக யூஸ் பண்ணுங்கள். திக்காக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும். நல்லா சுண்ட விடணும். நீங்கள் டைரெக்டாக அப்படியே எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம், இன்னும் தப்பில்லை. அதுதான் தேங்காய் பிடிக்கிறவங்க, தேங்காய் பால் குடிக்கிறோம், அந்த மாதிரி தேங்காயில் ஸ்வீட் என்னென்னமோ செஞ்சு சாப்பிட்ருப்போம். இது கொஞ்சம் டிஃபராக இருக்கும். அதே மாதிரி பாயாசம் மாதிரியும் கூட சாப்பிடலாம். இன்னும் வந்து நீங்கள் நல்லா வாட்டர் டைல்யூட் பண்ணிட்டீங்கன்னா தேங்காய் பாயாசம் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கும். சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் நம்ம வீட்டில் ஏதாவது செய்யணும் அப்படின்னா ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரியான ஒரு ஸ்வீட் தான். நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் அதை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதில் கொஞ்சம் ஏலக்காயும் மணத்துக்காக எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணலாம், அல்லது கொதி வந்ததுக்கப்புறம் கூட ஆட் பண்ணலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான். இது நல்லா உங்களுக்கு அந்த திரண்டு வர வரைக்கும் அப்படியே கலக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸ்வீட் ரெடி ஆகிடும். ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸில் எல்லாமே ரெடி ஆகிடும். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் நான் இதை அப்படியே பிரேக் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ். இவ்வளோ தான். இதை தான் போட போகிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. ஃபைனலாக எப்படி வருதுன்னு பார்த்துலாம். இந்த ஸ்டேஜ் ஓரளவுக்கு அப்படியே கட்டி ஆகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இது வந்து பாயாச ஸ்டேஜ். இது வந்து நம்ம பாயாசம் மாதிரி கூட எடுத்து அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். ஐ மீன் ஸ்வீட்டாக சாப்பிட பிடிக்காதவங்க, இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா நம்ம செஞ்ச இதுக்கு வந்து கம்மியாக வரும். ஸோ இது நம்ம பாயாசம் மாதிரி சாப்பிட்றோம்னா இப்படியே எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டோம்னா இது பாயாசம் மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகணும். மறுபடியும் வரேன். அந்த இப்போ பார்த்திங்கன்னா அந்த பால்கோவா ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தான், ஒரு 2 to 3 மினிட்ஸ். நான் கொஞ்சம் அந்த பால் கொஞ்சம் சுண்டுச்சுன்னா அப்படியே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஒரு பேன்லேயோ கப்புலையோ மாற்றி வச்சிட்டோம்னா அது அந்த பதத்துக்கு செட் ஆகிக்கும். ஸோ நமக்கு தேவையான தேங்காய் பால்கோவா இது நான் அப்பயே வச்சுருக்கிறேன். அது ஆக்சுவலாக தேங்காய் ஸ்வீட்னு தான் சொன்னாங்க. இல்லை தேங்காய் மிட்டாய் மாதிரி இல்லாமல் பால்கோவாக்குள்ளே தேங்காய் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ அதனால தான் பாலில் தண்ணியோ எதுவும் கலக்காதீங்க. நெய் அதே அளவுக்கு ப்ராப்பராக அதே அளவுக்கு நெய் விடுங்க. ஏன்னா ஆக்சுவலாக தேங்காயிலே கொஞ்சம் எண்ணெய் விடும். அதனால் இப்போ இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அல்வா ஸ்டேஜில் இருக்கும். இதை எடுத்து நம்ம அப்படியே கூட இது பண்ணலாம். அதாவது 3 ஸ்டேஜை அதை சாப்பிட்லாம். நமக்கு என்ன கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டில் இருக்கிற சின்ன பொருளை வச்சு டக்குன்னு ஒரு 20 மினிட்ஸில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்வீட் செய்யணும். யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்க, ஒரு பரிமாறும் போது ஒரு ஸ்வீட் வைக்கணும் அப்படின்னா ஒரு மூடி தேங்காய், ஒரு அரை டம்ளர் பால், அதே அளவுக்கு சர்க்கரை போட்டிங்கன்னா முடிஞ்சு. அவ்வளோதான். சிம்பிள் ஈஸி ஸ்வீட். உங்களுக்கு நான் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீடியோவில் ஃபைனலாக சொல்லிடுறேன் எப்படி இருக்குது என்னங்கிறது. நம்ம ஸ்டைலில் டேஸ்ட்டை பார்த்துட்டு சொல்லியிருப்போம். நமக்கு தேவையான இந்த பால்கோவா அப்போ தான் வந்துருச்சு. இன்றைக்கி என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, நானே எப்போவுமே பார்த்து டேஸ்ட் சொல்லிட்டு இருப்பேன். இன்றைக்கி இது வழியாக நம்ம வீட்டு வழியாக கிராஸ் ஆன நண்பர் ஒருத்தர் மாட்டிட்டார். இன்றைக்கி அவரை வச்சு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக பெட்டராக தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் நமக்கு உண்மை சொல்கிறது மட்டும் தானே பிடிக்கும். பொய் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அந்த வீடியோவே அப்லோட் பண்ண மாட்டேன், ப்ராமிஸாக. இவ்வளோ தாங்க ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இஞ்சி அந்த கிடைக்கிறக்காக. இதுக்கு மேலே விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சொன்ன மாதிரி ஆயிடும். ஸோ நம்மளோட தேங்காய் பால்கோவா ரெடி.
ரெஃபரன்ஸ் நீ தான். சூப்பராக இருக்குப்பா. எப்படி பால்கோவா மாதிரி இருக்குது? எது மாதிரி இருக்குது? தேங்காய் பால்கோவா.